இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. அதுதான் வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். அடுத்த நொடி என்ன நடக்கும், நாளை காலையில இருப்போமா இல்லையா, இன்னைக்கு தூங்கி நாளைக்கு விழிச்ச அது வந்துட்டு தூக்கம் இல்லை அப்படின்னா அது மரணம். இதுதான் தூக்கத்துக்கும் மரணத்திற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே நடிகர் ராஜேஷோடைய மரணம் உண்மையில ரொம்ப ஷாக் ஆயிட்டு. எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளா வந்து ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்பலாம். பட் அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கக்கூடிய ஒரு பர்சனு இது வரைக்குமே அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடுல ரொம்ப கவனம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளு. சிகரெட் பிடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, பெண்கள் பழக்கம் கிடையாது. எந்த ஒரு பழக்கமும் கிசு எதுவுமே வந்து அவர் சார்ந்து வந்தது கிடையாது. மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய ஜோதிடரு, மிகப்பெரிய நடிகரு, சீரியல்ல நிறைய நடிச்சிருக்கிறாங்க, திரைப்படங்கள்ல நிறைய நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல மொழிகள்ல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. தமிழை மிக சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒரு நடிகர் யாரு, தமிழ் நடிகர் அப்படின்னா மன்னார்குடியில் பிறந்து வளர்ந்த நம்முடைய நடிகர் ராஜேஷ் சொல்லலாம். கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும். நிறைய டப்பிங் பேசியிருக்கிறாங்க. ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பர்சன் எனக்கு. அவங்க வந்துட்டு 8-9 வருடங்களுக்கு முன்னாடி நான் பத்திரிகை துறைக்கு வந்தப்ப அத்திப்பூ அப்படின்ற ஒரு மாத இதழில் தான் என்னுடைய முதல் பயணம். அதுல வந்துட்டு கௌரவ ஆசிரியரா நடிகர் ராஜேஷ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு எழுத்து மீது அந்த ஆர்வம் உண்டு, பத்திரிகை மீது உண்டு, திரைத்துறை மீது உண்டு, சினிமா வந்து ஒரு டிக்ஷனரி. எப்படி கமலஹாசன் நம்ம பார்க்குறோமோ, எப்படி ஐயா சிவாஜி கணேசன் ஐயாவை நம்ம பார்ப்போமோ, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி. எல்லா துறையில உள்ள அந்த விடயங்களும் அவருக்கு தெரியும். அது மாதிரி எல்லா மொழிகள்லயும் உள்ள அந்த சினிமா சார்ந்த விடயங்கள்லாம் நடிகர் ராஜேஷ் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு காலையில ஒரு 8:30 இருக்கும் இறந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நேத்துலாம் வந்து அவங்க தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வீசிங் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்திருக்கு. ரொம்ப அதனால கேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். அப்பவே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. ஒரு சித்த மருத்துவர், அவர் எப்போதுமே வந்து பேட்டி எடுப்பார். சித்த மருத்துவத்துல நிறைய பேட்டி எடுப்பாங்க சார் வந்துட்டு, நான் பார்த்திருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்துட்டு அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு அவர் பேசியிருக்கிறாரு. 8:30க்கு மேலதான் வந்துட்டு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமான உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல். அவங்க பையனும் தம்பியும் போற வழியில இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் தனியார் மருத்துவமனையை போயிட்டு அதை செக் பண்ணி மறுபடியும் இன்னைக்கு ராமாபுரத்துல அவருடைய உடல் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. திரைத்துறையில் இருக்கிறவங்களும், அரசியல்வாதிகளும், பொதுமக்கள் எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்துறாங்க. நிறைய படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச படம் என்னன்னா அந்த 7 நாட்கள். என்ன மிஸ்டர் மாதவன் அப்படிங்க விடுவாரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட குரல் வந்து, அதாவது என்ன சொல்றது, சினிமா துறையில ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு குரல் நடிகர் ராஜேஷோடைய குரல். எந்த கட்டவிளக்கமும் இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாங்க. அதாவது சிகரெட் பிடிச்சா லங்ஸ் போயிடும், குடிச்சா கிட்னி போயிடும், பெண்கள் சவகாசம் இருந்தா அந்த எய்ட்ஸ் மாதிரியான நிறைய நோய்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராஜேஷோடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக திரை உலகமே வந்து திரண்டு வந்திருக்காங்க. அப்ப பார்த்திபன் வந்து பேசும்போது வந்து சொல்றாரு, எனக்கு வந்து அவர் சொல்லுவாரு, 100 வயசு வாழ்வதற்கான டிப்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், எப்படி எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், என்னெல்லாம் எடுத்துக்கணும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னா அவர் என்னை கூப்பிட்டாரு, ஒரு முடிவுரை நிறைக்கவே இல்லை, எப்படி நான் கேட்பேன், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை தான் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுது. நினைச்சு பாருங்களேன். அதாவது விதியை மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வெல்ல முடியாதுங்க. விதி அப்படின்றத யாராலையுமே வெல்ல முடியாது. ஆன்மீகம் இதுல வந்து ஈடுபாடு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் தவிர்த்து 100 வயது வரைக்கும் வாழக்கூடிய அந்த டிப்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஆரோக்கியம் எனக்கு தெரியும், அந்த உணவு முறைகள் எனக்கு தெரியும் சொன்ன ஒரு பர்சன் வந்துட்டு இன்னைக்கு 75வது வயதுல உண்மையில எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மரணம் இது வந்துட்டு. அதாவது ஒவ்வொருத்தர மாதிரியும் கிட்டத்தட்ட 90 வயசு 95 வயசு வரைக்கும் நாற்காலியிலே உட்காந்துட்டு, இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல கடந்துட்டு கையை வெட்டுறாங்களா காலை வெட்டுறாங்களான்னு நமக்கு தெரியாம இருந்துட்டு ஆக்சிடென்ட்ல போறது, கோமால போறது, இந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு மரணம், திடீர்னு ஒரு மூச்சு திணறல் வருது, அவர் வந்து இறந்து போறாரு அப்படின்றது உண்மையிலே வந்து நல்ல ஆத்மா. அதனாலதான் வந்து அவர் இந்த உலகத்துல அழுந்தாம வந்துட்டு இந்த மரணம் வந்து நடந்திருக்குது. ஸோ 2 மணி நேரம் வந்து சித்தா டாக்டர் வந்து உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நடிகர் ராஜேஷோடைய தம்பி வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதற்குள்ள கூட்டு போயிருந்தா எங்க அண்ணனை வந்து நாங்க காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எனக்கு விதி மேல நம்பிக்கை உண்டு, அதனால நான் சொல்றேன் இது வந்து விதி. அந்த 2 மணி நேரம் கூட யார் வந்து உட்காந்துருப்பா, யமதர்மராஜா தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, உன்னோட ஆயுட்காலம் என்னோட முடியுதுப்பா, நீ வந்திருப்பா அப்படின்ற மாதிரி அவரை அழைச்சிட்டு அழகா போயிட்டாரு. அதனால இது முன்னாடியே போயிருந்தா காப்பாத்திருக்கலாமா அப்படின்றது வந்து மருத்துவ ரீதியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவரோட விதி வந்து 75 வயதுல, அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவுமா அன்னைக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். உண்மையிலே ஒரு நல்ல மரணம்.
திரையுலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் ஐயா எடுத்துக்கலாம், இல்ல முரளி எடுத்துக்கலாம், நைட்டு படுத்தவங்க காலையில எந்திக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல மரணம். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, அதற்கு நடுவுல இப்படி ஒரு மரணம் நடந்தது அப்படின்றது வந்து உண்மையிலே அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். குடும்பத்துல உள்ளவங்களும் வந்து இதை ஏத்துக்கிட்டு தான் அவங்க, வர வழி இல்லை. அவங்க ஒய்ஃப் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த வாரம் என்னமோ அவங்க பையனுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. 75 வயதுல வந்து பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னா ஒருவேளை லேட் மேரேஜா லேட் குழந்தையா அப்படின்றது புரியல. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அந்த செய்தி மட்டும் தான் ரொம்ப வருத்தமா இருந்தது. நிச்சயதார்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை பார்த்து பேர பேத்தியெல்லாம் அவங்க பார்த்துட்டு போயிருந்தா அப்படின்னா இந்த வாழ்வு அப்படின்றது வந்துட்டு நிறைவாக முடிஞ்சிருக்கும். எவ்வளவுதான் வந்து நம்ம உடல் மீது நாம வந்து அக்கறை எடுத்தாலும் கூட விதி அப்படின்றத வந்து நாம வெல்லவே முடியாது, அதை மாற்றவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் இல்லைன்னு நடிகர் ராஜேஷ் வந்து சொல்றாங்க. ஆனா எவ்வளவோ கெட்ட பழக்கங்கள் இருக்குது, எல்லா கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 85-90 வயசுக்கு சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டீயை குடிச்சு ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு 95 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மனுஷன் தான் நல்ல மனுஷன், அவன் தான் வந்து தீர்க்காயுசா வாழுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, விதிதாங்க. எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளவனும் இன்னைக்கு வந்து தீர்க்காயுசா வாழ்ந்துட்டு இருக்கிறான். எந்த பழக்கம் இல்லாதவன்லாம் 30-40 வயசுல இறந்துறான். அந்த மாதிரி நடிகர் ராஜேஷோடைய அவருடைய பேட்டிக்கும் அவர் சொன்னதுக்கும் அவர் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கைக்கும் அவருடைய மரணத்திற்கும் வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்குது. இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே கிடையாது. அடுத்த நொடி அப்படின்றது நமக்கு வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விடயம். அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உதவி செய்யறதுக்கு மனம் இருந்தால் போதும். மீண்டும் சந்திக்கலாம். அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.